குருமா பச்சை மொச்சை சூப்பராக இருக்கே குருமா. இதை வந்து வேர்க்கடலை சட்னி, இது கார தோசை, தோசை மாவுலேயே பண்ணுற ஒரு கார தோசை தான். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமனம். இன்னைக்கு வந்து நம்ம ஆள்வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு வந்து ஒரு தோசை ஒன்று வாக்கலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற தோசை மாவுலேயே இந்த ஆள்வள்ளிக்கிழங்கு கொஞ்சம் வந்து உப்பு மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி அந்த மாவில் கலந்து தோசை வாக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. இப்போ நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசையை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு நான் இந்த துருவலில் போட்டு நான் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் மாவு எடுத்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம இதை மரவள்ளிக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். கூட கொஞ்சம் போடணுனாலும் போட்டுக்கலாம், பட் மினிமம் ஒரு 3/4 கப் அளவுக்கு போடலாம். ஸோ இது நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் மிளகா போட்டு சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து 2 காஷ்மீர் ரெட் சில்லி போடுறேன். எந்த மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு. என்ன கேட்டால் நம்ம மாவில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் மாவு அரைச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு. நம்ம இதை அரைச்சிட்டு இந்த மாவில் கலந்து தோசையை வாக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு. நம்ம இந்த மாவில் கலந்து நம்ம தோசையை வாக்கலாம். அவ்வளோதான். இந்த மாவு வந்து நமக்கு ஏற்கனவே வச்சிருக்கிற தோசை மாவு தான், ரெடியாக இருக்கிற தோசை மாவு தான். அதில் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற தோசை மாவுலேயே இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை கிடைக்கும். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசையை பார்க்கலாம். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தோசையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வருது பாருங்க. தேய்க்கிறது நல்லா தேய்க்கிறதுக்கு வருது, இடைக்கிறது அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம் ரவுண்டு. இப்போ தோசை வேக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விடுவோம். இப்போ இந்த காஷ்மீரி மிளகா அரைச்சி போட்டோம் இல்லையா, அது நல்லா தெரியுது பாருங்க. அங்கங்கே பார்க்கவே நல்லா இருக்கு, டாட் டாட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். எவ்வளோ நல்லா வருது பாருங்க, செமையாக இருக்குது. எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. மரவள்ளிக்கிழங்கு ஆள்வள்ளிக்கிழங்கு டாப்பியாக்கோ தோசை ரெடி. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா நம்ம தேய்க்கும் நல்லா வருது, திருப்பி போகிறதுக்கு நல்லாவே வருது. சூப்பர். இப்போ நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு டாப்பியாக்கோ ஆள்வள்ளிக்கிழங்கு எப்படினாலும் சொல்லலாம், அந்த தோசை ரெடியாக இருக்குது, கார தோசை. நான் ஏற்கனவே வந்து பருப்பெல்லாம் போட்டு ஒரு அடை மாதிரி அடை தோசைன்னு சொல்லுவோம், அந்த அடை தோசை ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் என்னோட சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ரெடி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு தோசை போடுறேன். 2வது ஒரு தோசை போடுறேன் பாருங்க. ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சோண்டு எண்ணெய் விடலாம். நம்ம போடுறதுக்கு நல்லா வருது, எடுக்கிறதுக்கும் அப்படியே ஈஸியாக வருது பாருங்க. இது முதல் பச்சை மொச்சை குருமா, பச்சை மொச்சை சூப்பராக இருக்கே குருமா. இது வந்து வேர்க்கடலை சட்னி, இது கார தோசை, தோசை மாவுலேயே பண்ணுற ஒரு கார தோசை தான். ரொம்ப ஈஸியாக பண்ணுற தோசை. ஸோ தோசை அப்படிங்கிற போது யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தோசை அப்படிங்கிறது. ஸோ வெரைட்டியாக தோசை பண்ணி கொடுத்தா அதை வந்து யாராக இருந்தாலும் தோசையாக ரிப்பீட் ஆகுதே அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி, டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அது மாதிரி நான் வந்து எல்லா தோசையும் போட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் எல்லா தோசையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ தான் என் வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அவசியம் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் பெல் ஐக்கானை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க, அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.